வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம்ம சந்தைகள் ஒரு சப்டியூடு நோட்னு சொல்லலாம். டியூ டு டர்புலன்ஸ் இன் குளோபல் பாண்ட் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோ, தென் யூஎஸ் டாரிஃப், ஒரு எஸ்கலேட்டட் டு த குளோபல் ட்ரேட் டென்ஷன், இப்போ எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டில் ஒரு வாலட்டிலிட்டியோட ஒரு 0.67% குறைந்து 24,853 முடிவடைந்திருக்கிறது. இருந்தாலும் அந்த சைக்கலாஜிக்கல் பேரியர் 24,500க்கு மேலே இருப்பது குறிப்பிடத்தக்கது. போன வாரத்தில் ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க், மீடியா, மெட்டல் இவையெல்லாம் நன்கு ஒரு ஏற்றத்தை கண்டது என்று சொல்லலாம். அதற்கு உண்டான அந்தந்த நாள்லையும் அந்த துறைகளை பற்றியான சில இன்புட்ஸும் கொடுத்துருக்கோம். அதுபோல் ஆட்டோமொபைல், ஐடி அண்ட் ஃபார்மா, எஃப்எம்சிஜி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். எஃப்ஐஐ 11,591 கோடி ரூபாய்க்கு 11,591 crores விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 11,999 கோடி வாங்கியிருக்காங்க. 11,199 crores பையிங் நடந்துள்ளது. மேலும் முக்கியமாக ஐஎம்எஃப் மற்றும் இதர ரிசர்ச் கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவினுடைய போக்கு பார்க்கும் பொழுது ஜப்பானை சர்பாஸ் பண்ணி 4th லார்ஜஸ்ட் எக்கானமி, $4 trillion அப்படிங்கிறத ஒரு முத்திரையை பதித்துள்ளார்கள். அதுமாரி இதிலிருந்து ஓவர்டேக் டு ஜெர்மனி, யூஎஸ், சைனா அண்ட் ஜெர்மன் நம்ம 4th இருக்கோம். இந்த ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணாக்க இந்தியா வில் பி இன் த 3rd place. ஸோ அதற்கு உண்டான ஆயத்தங்கள் நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சில ரிசர்ச் கம்பெனிகள் பதிவு செய்துள்ளது. ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்று சொல்லலாம். அதுபோல் நம்மளுடைய காம்போசிட் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ பார்த்தோன்னா ஒரு வருட உச்சத்தை தொட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இவையெல்லாம் போன வாரம் நடந்த விஷயங்கள். இன்றைய வாரம் எப்படி இருக்கும், ஸோ என்னெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதலாவதாக மான்சூன் 2009க்கு பிறகு சீக்கிரமாக இந்த வருஷத்தில்தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் செட் ஆகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 24th மேயே செட் ஆகி வச்சது. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். அதுமாரி லாஸ்ட் செட் ஆஃப் மார்ச் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இந்த வாரத்தோட முடிகிறது. டொமஸ்டிக் மைக்ரோ டேட்டா உள்ளது. அதுபோல் எஃப்&ஓ எக்ஸ்பைரி ஆஃப் மே சீரீஸ் இந்த வாரம் இருக்கிறது. அதுமாரி ஃபோக்கஸிங் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதுவும் ஒரு முக்கிய காரணி. அதுமாரி குளோபல் நியூஸ் இதெல்லாம் நம்மளுடைய மார்க்கெட் ட்ரெண்டை வரும் வாரம் டிக்டேட் பண்ணக்கூடிய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, திடீர்னு வியாழக்கிழமை அன்னைக்கு ப்ரொபோஸ்ட் 50% டாரிஃப் ஆன் யூரோப் யூனியன் அண்ட் 25% டாரிஃப் ஆன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குளோபல் ட்ரேடில் ஒரு கன்சர்னை உருவாக்கியுள்ளது, ப்ளஸ் ஒரு அன்சர்டனிட்டி அதையும் உருவாக்கியுள்ளது என்று சொல்லலாம். மேலும் போன வாரத்தில் இன்னொரு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2.68 lakh crore அது தே ஆர் டிரான்ஸ்ஃபரிங் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தேர் ரிசர்வ்ஸில். ஸோ அதுமாரி பண்ணும்பொழுது இந்தியாவினுடைய ஃபிஸ்கல் டெபிசிட்டு குறையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடும். அதுமாரி நம்மளுடைய ஸ்ட்ராங் டொமஸ்டிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்கிறது. வரும் வாரத்தில் ஐஐபி, சிபிஐ டேட்டா, பிபிஐ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியா மற்றும் இல்லாமல் யுஎஸ், ஜப்பான், தென் யூரோப் யூனியன், சைனா எல்லா நாடுகளையும் இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட் பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். துறைகளை பார்க்கும் பொழுது வரும் வாரத்தில் டிஃபென்ஸ் செக்டார் எகெயின் அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்து கொண்டிருக்கிறது, பாசிட்டிவாக இருக்கக்கூடும். அடுத்தது இந்த வாரத்தில் மான்சூன் லிங்க்டு ஸ்டாக்ஸ், ஸோ இதெல்லாம்
ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுமாரி ஃபோக்கஸ் ஆன் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ், நிறைய கவர்மெண்ட் வந்து சப்சிடரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் early monsoon will be the positive news to the fertilizer stocks. Then focus on mid cap IT stocks. ஏன்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஐடி வந்து ஒரு ரொபஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபர்தராக அதில் மொமெண்டம் தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். தென் ரியாலிட்டி செக்டார். ஸோ ஏன்னா இப்போ வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங் ஜூன் மாதம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஒரு 0.25 பேசிஸ் ஆர் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸில் குறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ரியாலிட்டி செக்டாரில் வந்து மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எஃப்எம்சிஜி ஐடிசி ரிசல்ட்டுக்கு பிறகும் ப்ளஸ் ஏர்லி மான்சூன் டு த ரூரல் எக்கானமி பிக்கப். ஸோ இது ரெண்டும் ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கறதுனால எஃப்எம்சிஜிலையும் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த துறைகளை வரக்கூட வாரத்திற்கு நாம் பார்த்தோம்னாக்க பெட்டராக இருக்கக்கூடும். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு டிஸ்பைட் டவுன் மூவ் நிஃப்டி 50 பார்த்தோம்னா ட்ரேட் எபோவ் இட்ஸ் கீ மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, 21 டே அண்ட் 200 டே மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல் மூவரேஜ் மேலே இருப்பதனால ஸோ திஸ் இஸ் இண்டிகேட்டிங் அண்டர்டோன் ஆஃப் நிஃப்டி இஸ் ஸ்ட்ரெங்தனிங் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டெக்னிக்கல் அப்சர்வேஷன் பார்த்தோம்னாக்க 2020க்கு அப்புறம் வென்எவர் த நிஃப்டி வந்து ஒரு சிங்கிள் டே கெயின் ஆஃப் மோர் தென் 3% வச்சுங்களேன், எஸ்பெஷலி ஃபாலோயிங் த வாலடைல் ஃபேஸில் அது வந்து ஒரு லீட் டு சஸ்டைன்டு அப் ட்ரெண்ட் உண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு முன்னுதாரணமாக பார்த்தோம்னு வச்சுங்களேன், போஸ்ட் கோவிட் ஏர்லி இன் 2021, அதுக்கு இப்போ இந்த 2024 லோக்சபா எலெக்ஷன் அப்பொழுது தென் இப்பொழுது. ஸோ அதனால் இது எல்லாமே ஒரு பெட்டர் ஒரு சஸ்டைன்டு மூவ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நிஃப்டியை பார்த்தோன்னா இப்போதைக்கு ஒரு அண்டர்கோயிங் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்தாலும் ஒரு இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது வந்து 24,500ஆக இருக்கக்கூடும். மேலும் இந்த 24,750க்கு மேலே சந்தைகள் இருப்பதனால இதிலிருந்து அடுத்த பிரேக் அவுட் லெவல் ஆஃப் 25,200 தென் 25,600 அப்படிங்கிற லெவல் வரையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்சைடு டெசிஷன்ஸ் வந்து டிசைடாக சந்தைகளில் பார்ப்பதனால இதை தொடக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கக்கூடும். மேலும் வரும் வாரம் நமது சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் இதுவான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். 70% ஆன் புல்லிஷ் மூவ், 30% ஆன் பேரிஷ் மூவாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு கேள்வியையும் வைக்கிறேன் கடைசியாக. அதாவது இன்ஃபர்மேஷன் பேரடாக்ஸ் இன் இன்வெஸ்டிங் அப்படின்னா இதற்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதுக்குண்டான விடையை நான் கீழே தனியாக கொடுத்திருக்கிறேன். யாரெல்லாம் சரியாக சொல்கிறீங்களோ நீங்களே 100 மார்க் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.